கர்த்தர் நல்லவர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் அவங்கள பார்க்குறேன் புது வருஷத்தில். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னு யாருக்குன்னு ஞாபகம் இருக்கா? மன மன அமைப்பு. கை தட்டுங்க. மன அமைப்பு, அந்த 2 வார்த்தையை ஒரு வருஷமா நான் போதிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு போன வருஷம் இந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய மனதில் இருக்கிறதான தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோனை ஃபார்மேட் பண்ணிடுங்க. உங்கள் மெமரி ஃபுல்லாகிட்டே இருக்கிறதுனால அது ஜாம் ஆகிட்டுருக்கு. ஓவராக ஜாம் ஆகி அது நிறைய மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லா தேவையில்லாத காரியங்கள்லாம் டெலீட் பண்ணி உங்களத எம்டி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு புதிய காரியங்களை, நன்மையான காரியங்களை உங்கள் இருதயத்தில், உங்கள் மனதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, தேவையில்லாத காரியங்கள், அவங்கள குறித்து தவறான காரியங்கள், இவங்களை குறித்து தவறான காரியங்கள், அவன் என்னை இப்படி சொன்னாலே, அவன் இப்படி சொன்னானே, அண்ணன் இப்படி சொன்னானே, தங்கச்சி இப்படி சொன்னாலே, அக்கா இப்படி சொன்னாலே, அம்மா இப்படி சொன்னாலேன்னு தேவையில்லாத காரியங்களை உங்கள் நினைவாற்றலில், உங்கள் ரிமெம்பர் சக்தியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க. நான் சொன்னேன், உங்கள் ஃபோனில் எப்படி தேவையில்லாத ஃபோட்டோவோ தேவையில்லாத வீடியோவோ இருந்தால் டெலீட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான, நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதான, நினச்சி வச்சுருக்கிறதான, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதான உங்கள் மெமரியில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக உங்களுடைய கற்பனையின் சக்திக்கு உயிர் கொடுங்க. உங்கள் கற்பனையின் சக்திக்கு உயிர் கொடுத்து அந்த சக்தியை நீங்கள் மேலும் நல்ல கற்பனைகளால் வளர்த்து தேவையான காரியங்களை கற்பனை பண்ணி கடவுளுடைய வார்த்தையை யோசித்து, கடவுளுடைய வார்த்தையை சிந்திச்சு, கடவுளுடைய வார்த்தையை எண்ணத்தில் கொண்டு வந்து உங்கள் மெமரி ஃபுல்லாக கடவுளை துதிக்கிறதால, துதியினால, கடவுள் செஞ்ச நன்மையினால உங்களை மெமரியை ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு கடைசியாக சொன்னேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா கவனிங்க. கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா, ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா, அதாவது ஆளுகை செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆளணும் அப்படின்னா என்ன முக்கியமா இருக்கு? ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமா இருக்குது. எப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கவனிச்சிங்க அப்படின்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதா இருக்குது. நீங்க ஆண்டு கொள்றது அப்படின்னா எப்படின்னா, நீங்க இப்போ ஒரு ராஜா மாதிரி, இந்த நாட்டில் இருக்கிற ராஜா மாதிரி நீங்க ஒருத்தரை போறதுக்கும் வாரதுக்கும் அந்த ஆண்டு கொள்றதை பத்தி அவர் சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டு கொள்றது அப்படின்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையில ராஜா மாதிரி வாழணும்.
நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னா, நீங்க ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா, நீங்க கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க பழுகணும், நீங்க பெருகணும் அப்படின்னா, உங்களுக்கு அதில் தேவையான ஒரு முக்கியமானது என்ன தேவையா இருக்குது அப்படின்னா, ஆசீர்வாதம் முக்கியமான தேவையா இருக்கிறது. நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா, கடவுள் சொன்ன அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ஆண்டு கொள்ள முடியும். எப்படி? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீங்க ஈஸியா ஆண்டு கொள்ள முடியும். கடவுள் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறாரு. கடவுள் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. எதுக்காக ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆண்டு கொள்ளணுன்றதுக்காக, நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனா நீங்க எத்தனை பேர் இப்ப ஆண்டு கொள்ற மாதிரி இருக்கிறீங்க? ராஜா மாதிரி இருக்கிறீங்களா? யாருன்னா நான் ஆண்டு கொள்றேன், எல்லாத்தையும் ஆண்டு கொள்றேன், கீழ்படுத்துறேன், ஆண்டு கொள்றேன், பழகி இருக்கேன், பெருகி இருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? யாருன்னா யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேல ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் இருக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இருந்திருக்கணும். ஏன்னா வேதம் இப்படி சொல்லுது, நீங்க ஆண்டு கொள்ளுகிறதுக்காகத்தான் அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் சொல்லல, வேதம் அப்படிதான் சொல்லுது. வேணா நீங்க படிச்சு பாருங்க. 26 என்ன படிங்க? 26வது வசனம் படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். என்ன சொன்னாரு? ஆள கடவர்கள் என்றார். 28வது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க சொல்றீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க சொல்றீங்க, நான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க சொல்றீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான்றத உங்க மனதுல நீங்க ஆணித்தரமா பதிச்சிருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்ட உடனே, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றத நீங்க நம்புறீங்க. கரெக்ட் தானே பிரதர்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றத நீங்க நம்புறீங்க. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதத்துல போட்டிருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு சொந்தமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள் என்பதும் அவ்வளவு உண்மையா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன்றதை நம்புறீங்க, ரட்சிக்கப்பட்டன்றதை நம்புறீங்க. நீங்க ரட்சிக்கப்படலன்னு நான் சொன்னேன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க யாருமே. இல்ல பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ஆண்டு கொள்ளுகிறதுக்காகத்தான் ஆசீர்வதிக்கவே பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்படியா? அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கிற நிலைமையில தான் இருக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 1:28 வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஆண்டு கொள்ளுவதற்காகவே, நீங்கள் ஆண்டு கொள்வதற்காகவே, நீங்கள் ஆளுகை செய்வதற்காகவே கடவுள் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனா கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எதுக்காக ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா ஆண்டு கொள்வதற்காக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா ஏன் நம்ம ஆண்டு கொள்ள முடியல? ஏன் நம்ம ஆண்டு கொள்ள முடியல? ஏன் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியல? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் வாயில சொல்றோம். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா ஆபிரகாமை போல, ஈசாக்க போல, யாக்கோபை போல நம்மளும் ஒரு ராஜாவா, ஒரு சீமானா, ஒரு சீமாட்டியா நம்ம வாழ்ந்திருந்திருக்கணும். நேரம் ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்குது அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்நேரம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஆபிரகாமை போல, ஈசாக்க போல, யாக்கோபை போல நம்ம சீமாட்டிகளா இந்நேரம் நம்ம வாழ்ந்திருந்திருக்கணும்.
வாழ்ந்திருந்தோம்னாக்கா நம்ம இப்ப சொல்ல முடியும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் தலையின் மேல இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். ஆனா ஆசீர்வாதம் என் தலையின் மேல இருக்குதுன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, திரும்பவும் நம்ம என்ன இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் இருக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா சபையில மட்டும் போதிச்சிடறோம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குது, ஈசாவுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம போதிச்சிடறோம், கேட்டுறோம். ஆனா ஏன் நமக்கு வெளிப்படையா நமக்கு வரல? ஏன் நம்ம ஆபிரகாமை போல ஒரு சீமானா மாறல? ஏன் நம்ம ஒரு ஈசாக்க போல ஒரு விதை விதைக்கிற இடத்துல நமக்கு ஏன் 100 மடங்கு பலன் வரல? அடுத்த வசனம் வாசிங்க 29. பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் போதும், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பிரதர், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஆளுகை செய்வதற்காகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? ஆளுகை செய்வதற்காகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா ஆளுகை செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆளுகை செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழுகணும். என்ன பண்ணணும்? பழுகணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? பெருகணும். பழுகணும், பெருகணும். மூணாவது என்ன பண்ணணும்? நிரப்பணும். நல்லா கவனிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆளுகை செய்வதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டு கொள்வதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆளுகை செய்யணும் அப்படின்னா, நீங்க ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா, நீங்க உங்க ஆசீர்வாதம் வெளிப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பழுகணும். நீங்க பழுகணும், நீங்க பெருகணும், நீங்க கீழ்படுத்தணும், நீங்க நிரப்பணும். அப்பதான் அதுக்கப்புறம் தான் நீங்க ஆண்டு கொள்ளவே முடியும். புரியுதா நான் சொல்றது? நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? 28வது வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி, போட்டிருக்குதா இல்லையா? என் பைபிள் மட்டும் தான் போட்டிருக்கா, உங்க பைபிளையும் போட்டிருக்குதா? பழுகி பெருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தணும். சிஸ்டர், நீங்க பழுகணும், நீங்க பெருகணும், நீங்க அதை கீழ்படுத்தணும், அதை நிரப்பணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆண்டு கொள்ளவே முடியும். அப்ப பழுகணும்னா என்ன பண்ணணும்? பெருகணும்னா என்ன பண்ணணும்? நிரப்பணும்னா என்ன பண்ணணும்? கீழ்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? 29வது வசனத்துல ஏன் வாசிக்க சொன்னேன் அப்படின்னா, 29வது வசனத்துல போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது அப்படின்னா, பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும், நல்லா கவனிங்க, பூமியின் மேல் எங்கும் விதை தரும், என்ன தரும்? விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் கொடுத்து அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. இல்ல சிஸ்டர், இப்படி போட்டிருக்கலாம்ல. எப்படி போட்டிருக்கலாம்னா, நான் பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் இருக்கும் சகல வித பூண்டுகளையும் சகல வித கனி மரங்களையும் போட்டிருக்கலாம். அங்க மென்ஷன் பண்ணிருக்கு. என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா, விதை தரும் சகல பூண்டுகளையும். என்ன தரும் சகல பூண்டுகளையும்? விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் போட்டிருக்கு. பழுகணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க பிரதர், நீங்க பழுகணும் அப்படின்னா, நீங்க பெருகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விதை. எல்லாம் சொல்லுங்க, விதை. சத்தமா சொல்லுங்க, விதை. மாஸ்டர் சொன்னார்ல, வருஷத்துக்கு 24,000 இவர் கொடுக்குறாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, ஒரு விதையே கிடையாது. அது இப்ப தேவன்கிட்ட போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நீங்க கேட்குறீங்க, கடவுளே எனக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க.
ஆப்பிள் தோட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கடவுள் என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஆப்பிள் கொடுப்பாரு. ஒரே ஒரு ஆப்பிள் கொடுப்பாரு. என்ன ஆண்டவரே, நான் ஆப்பிள் தோட்டம் தானே கேட்டேன், ஆப்பிள் தோட்டம் தானே கேட்டேன், நீங்க ஒரே ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லி நீங்க அவரை கேட்டீங்கன்னா அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தோட்டமே இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவார். ஆப்பிளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடவுள் கொடுக்குற ஆப்பிளை நல்லா கவனிங்க. நம்ம கடவுள் கொடுக்குற ஆப்பிளை அவரு அதுக்குள்ளேயே ஒரு தோட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? விதை இருக்கும். ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்கும்? ஒரு ஆப்பிள் எத்தனை விதை இருக்கும் சொல்லுங்க சிஸ்டர்? 4 விதை இருக்கும். ஆப்பிள் எத்தனை விதை இருக்கும்? 4 விதை இருக்கும். ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்றத நீங்க எண்ணிடலாம். ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குதுன்றத நீங்க எண்ணிடலாம், நானும் எண்ணிடலாம். அந்த விதை இருக்குது இல்லையா, ஆப்பிளுக்குள்ள ஒரு 4 விதை இருக்குதுன்னு சொல்றீங்களா, அதுல ஒரே ஒரு விதை எடுத்து உங்க கையில கொடுத்து இதுக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். இவ்வளவு பெரிய ஆப்பிளை கொடுத்தேன், இவ்வளவு பெரிய ஆப்பிளை கொடுத்து இதுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு கேட்டா இதுக்குள்ள 4 விதை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்களா இல்லையா? அந்த 4 விதையில இருந்து ஒரு விதை எடுத்து உங்க கையில கொடுத்து இதுக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்கிறேன். எண்ணிக்கைக்கு அடங்காத ஆப்பிள்கள் அந்த விதைக்குள்ளாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பிள, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்பளமா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியமா இருக்கட்டும், உங்க கையில வருகிற வருமானமா இருக்கட்டும், அந்த வருமானத்துக்குள்ளாக அதுல சதையும் இருக்குது, அதுல விதையும் இருக்குது. நீங்க சதையை சாப்பிட்டுட்டு விதைய விதைக்கணும். நீங்க சதையையும் சாப்பிட்டு விதையையும் சாப்பிட்டா திருப்பி உங்களுக்கு ஆப்பிள் கிடைக்குமா? கிடைக்காது. பழுகணும் அப்படின்னா, பெருகணும் அப்படின்னா உங்களுக்கு கடவுள் சதையையும் கொடுத்திருக்கிறார், விதையையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சதையை உங்கள் உடலுக்கு உணவாக நீங்கள் அருந்தி விட்டு விதையை எப்பொழுது விதைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் பழுக ஆரம்பிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்க பழுகணும் அப்படின்னா விதையை யூஸ் பண்ணணும். 2025 வருஷம் ஜனவரி மாசம், நல்லா கவனிங்க. 2024 வருஷம் ஜனவரி மாசம் சென்னையில் ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். பாஸ்டர் பாலசேகர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பாஸ்டர் பாலசேகர் வந்து பேசினாங்க. அப்போ ஒரு பேசினே இருந்தாங்க. நானும் என் ஒய்ஃப் 2 பேர் போயிருந்தோம் மீட்டிங்கு. கேட்டுட்டே இருக்கும்போது அவர் இப்படிதான் பேசினே இருப்பாரு. பேசினே இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ ஒரு வார்த்தை நான் பேசினே இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை உணர்த்துறாரு அப்படின்னா, எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, நான் அப்பயே எந்திரிச்சு போய் என் கையில என்ன காணிக்க இருக்குதோ அவர்கிட்ட கொடுத்துருவேன். இப்படிதான் அவர் பேசினே இருப்பாரு. வந்து வருஷம் கொடுத்துட்டே இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை பேசினாரு. நல்லா கவனிங்க. அவர் ஒரு வார்த்தை பேசினாரு. நீங்க இப்ப இருக்கிற இந்த வீட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இதை விட பெரிய வீடை கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. நானு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா கவனிங்க, எனக்கு வீடு கட்டுற ஐடியாவே கிடையாது. கடவுளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில போட்டிருந்த காசு ஒரு மோதிரத்தை கட்டி என் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். 2024 ஜனவரி மாசம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு வீடு கட்ட ஐடியாவே கிடையாது, வீடு கட்டணும்ன்ற எண்ணமே கிடையாது. ஆனா அவர் அந்த பேசின அந்த வார்த்தையை கணம் பண்ணி அவர் கையில என் காசு ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு யோசிக்கவே இல்லை. நான் வீடு கட்டணுன்றதுக்காக, நல்லா கவனிங்க, நான் வீடு கட்டணுன்றதுக்காக நான் வீடு கட்டணும்னு சொல்லி அந்த காணிக்கை அவர் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன்ல, அந்த காணிக்கை அந்த விதை வேலை செய்யுது. நான் யோசிக்கவே இல்லை. ஆனா அந்த விதை என்ன பண்ணுது? நான் விதைச்ச, நீங்க ஒரு விதையை வச்சிருக்கீங்கன்னா, ஒரு விதை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மண்ணில் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன விதையா இருக்கட்டும், மாங்காய் விதையா இருக்கட்டும், தேங்காய் விதையா இருக்கட்டும்,
என்ன விதையாவனா இருக்கட்டும், நீங்க விதைய நீங்க மண்ணில் போட்டீங்க அப்படின்னா நீங்க அது விளையுமா விளையாதா, அது முளைக்குமா முளைக்காதா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதே கிடையாது, யோசிக்க வேண்டியதே கிடையாது, யோசிக்க வேண்டியதே கிடையாது. அது அதோட காரியத்தை தன்னால செய்யும். போட்ட விதை கண்டிப்பா அது முளைக்கும். அவர் அப்படி சொன்னாரு. சொல்லும்போது அந்த வார்த்தையை அந்த காணிக்கை கொடுத்துட்டு வந்துட்டோம். நானே ஒய்ஃப்ல வந்துட்டோம். 2024 அந்த ஒரு 10, 20, 30 வருஷமா எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபுல்லா ஒரு முள்ளு மரம் தான் இருக்கும். பழைய வீடு அறுந்தா தெரிஞ்சிட்டு பாஸ்டர் தெரியும் நினைக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா வெறும் முள்ளு மரம் தான் இருந்திருக்கும். அந்த அந்த நிலத்துக்காரர் என்ன பண்ணாருன்னா அந்த நிலத்தை சுத்தம் பண்ணிட்டார். முள்ளு மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லா பள்ளமா இருந்ததெல்லாம் மேடு பண்ணிட்டாரு. மேடு பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா எங்க வீடு பள்ளமாயிருச்சு. இப்போ மழை பெஞ்சா என்ன ஆகுதுன்னா எங்க வீடுக்குள்ள தண்ணி ஊறுது. மழை பெஞ்சா என்ன ஆகுதுன்னா எங்க வீடுக்குள்ள தண்ணி ஊறுது. 2024 வருஷம் நவம்பர் மாசம்லாம் ஃபுல்லா தண்ணி வாரி ஊத்திட்டு இருக்கிறோம். தண்ணி வாரி ஊத்துற வீடியோ இருக்குது, போன்ல இருக்கு. தண்ணி வாரி ஊத்திட்டு இருக்கிறோம். நானே ஒய்ஃப் தண்ணி வாரி ஊத்திட்டு இருக்கிறோம். என்ன ஒய்ஃப் சொல்றாங்க, எப்பதான் இது பிடிவ காலம் பிறக்கும். இத்தனை வருஷமா தண்ணியே வந்தது இல்லை. ஏன்னா அந்த பக்கம் உள்ள பள்ளம் இருந்தாலும் அந்த பக்கம் அப்படி போயிடும். இத்தனை வருஷமா தண்ணி வந்ததே இல்லை. இப்ப என்னாச்சுன்னா தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாது. இது பண்றதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு 60,000 ரூபாய் கொடுத்து 2 லோடு மண்ணு போட்டிட்டேன். வீடை சுத்தி தண்ணி வரக்கூடாது, அடுத்த வருஷம் தண்ணி வராம சொல்லிட்டு மண்ணு கொட்டிட்டு அந்த மண்ணு கொட்டி மண்ணை வாரி வீடு சுத்தி ஆள் வச்சு வாரி வீடு சுத்தி போட்டேன். தண்ணி வரக்கூடாது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நான் மண்ணை போடாம இருந்திருந்தா கூட தண்ணி அது கூட இருந்துட்டு அது கூட போயிட்டு இருந்திருக்கும். மண்ணை வீடை சுத்தி போடவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மழை பேஞ்சு தண்ணிய மண்ணெல்லாம் வீடுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அந்த காணிக்க விதை வச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா, அந்த விதை வேலை செய்யுது. நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையா இருக்கு, தண்ணி வந்துருச்சு, ஐயோ இது பிரச்சனையா இருக்கு, இந்த மண்ணை சுத்தி வேலை பண்ணிட்டு வீடை சுத்தி வேலை மண்ணை பண்ணிட்டு நடந்து போக முடியலையே, வர முடியலையே, ஒரே பிரச்சனையா இருக்கு, கால்கள்லாம் ஒட்டுது, இந்த மண்ணு யாரும் வீட்டுக்கிட்டு வர மாட்டாங்களே, இப்போ குழந்தைகள் நடந்து போக முடியலையே, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா நான் சொல்றேன், நீங்க எதோ பிரச்சனையா இருக்கு நினைக்கிறீங்களோ, எது பிரச்சனையா இருக்கு யோசிக்கிறீங்களோ, அந்த பிரச்சனைக்குள்ளதான் கடவுள் உங்களுக்கு வழியை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் யோசிச்சான், இது ஒரு பெரிய பிரச்சனையால இருக்குது, இது எப்படி நம்ம முடிக்க போறோம், நமக்கு குழந்தையே பிறக்கலையே, நமக்கு குழந்தையே இல்லையே, நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, 100 வயசு ஆகி போச்சு, சாராளுக்கு வழிபாடு நின்று போச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, கடவுள் மேல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நான் உன்னை சந்ததியை ஆற்று மணல போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்ற போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு பிரச்சனையே யோசிக்காம அவன் என்ன பண்ணனா அப்படின்னா கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் 100 வயசானாலும் அது நிறைவேறும் என்று விசுவாசித்தார். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதா, நீங்க சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனைக்கு ஊடாக ஆறுகளிலே அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம், வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எதை நீங்க பிரச்சனை நினைச்சிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு ஊடாக நீங்க உங்க விதைய நான் சொல்லுகிறேன், ஈசாக்கின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஈசாக்கு எப்படி விதையை விதைத்த ஈசாக்கு 100 மடங்கு அந்த பஞ்ச தேசத்திலே பலனை கொடுத்தாரோ அந்த கடவுள் இன்றைக்கும் உங்களோடு கூட உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க விதைக்கிற விதைக்கு ஒவ்வொரு விதைக்கும் 100 மடங்கு பலனை தருகிற இந்த கடவுள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, வந்துச்சு, மழை பெய்ஞ்சிச்சு, மண்ணா வந்துச்சு, சரி அவதான் எங்க வீடை இடிச்சிடலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். என்ன எப்படிதான் கை கூடி வந்துச்சுன்னு தெரியல, என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. கரெக்டா நம்ம வீடை ஸ்டார்ட் பண்ணப்போ நியூ இயர் மெசேஜ் நான் இங்கே கொடுத்துட்டு போறேன், நல்லா கவனிங்க. நியூ இயர் மெசேஜ் நம்ம சபையில் 2025 வருஷம் நியூ இயர் மெசேஜ் சபையில் கொடுத்துட்டு போய் எங்கள் வீடுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிக்கிறேன். நான் வீடு இடிச்சுட்டு பேஸ் பண்ணுறதுக்கு நியூ இயர் மெசேஜ் தண்ணி பிடிக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் நியூ இயருக்கு முன்னாடியே கடவுள் வீடு பால் காய்ச்சறதுக்கு கிருபை செய்ய
நான் விதைத்த விதை வீணாய் திரும்பவில்லை. அன்னைக்கு நான் கொடுத்த அந்த காணிக்க அந்த காரியங்கள் எல்லாம் ஒரே வருஷத்துக்குள்ள கைகூடி வர பண்ணி அது எப்படிதான் நடந்து முடிஞ்சுன்னு தெரியல. ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய 2 மாடி வீடு கட்டுறதுக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நீங்க பழுகணும் அப்படின்னா, நீங்க பெருகணும் அப்படின்னா விதை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, விதை ரொம்ப முக்கியமா இருக்குது. உங்க விதை தான், நீங்க விதைக்கிற விதை தான் உங்களை வந்து மேல கொண்டு போகும், உங்களை மேல உயர்த்தும். நீங்க யோசிக்கலாம், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேனே, நான் என்னத்தை கொடுத்துட முடியும்? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேனே, நான் என்ன கையில நான் மோதிரமா போட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, விதை வந்து நீங்க வந்து எனக்கு நல்லா கவனிங்க, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. நல்லா கவனிங்க, நீங்க வந்து எனக்கு பணம் கொடுங்க, நான் இதற்கு வந்து விதைக்கணும், எனக்கு வந்து பணம் கொடுங்க, இந்த தேவையை பூர்த்தி செய்யணும், எனக்கு வந்து கடன் அடைக்கணும், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்க கூடாது. நீங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நான் இந்த ஊழியத்துக்காக விதைக்கிறதுக்கு எனக்கு விதைய கொடுங்க. எப்படி ஜெபிக்கிறோம்? இந்த ஊழியத்துக்காக விதைக்கிறதுக்காக நீங்க விதைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க, சரி அந்த ஒரே ஒரு மோதிரம் போட்டதுனால வீடு ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டா இருப்போல, நம்மள என்ன ஒரு மோதிரத்தை போட்டோம்னா வீடு கட்டி முடிச்சிடலாம்னு யோசிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நான் விதைச்ச ஒரு சின்ன விதையே நான் சொன்னேன். அது மாதிரி நான் எவ்வளவோ விதைகள் விதைச்சிருக்கிறேன். அதே பாஸ்டர் இப்போ 100 கோடிக்கு சர்ச்சு கட்ட போறாரு. அதுல நாங்களும் ஒரு பார்ட்னர். 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு. நாங்கள் ஆல்ரெடி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டோம். அந்த மாதிரி விதைகள் வந்து நீங்க விதைகளை வந்து விதைக்கணும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இது அதே அந்த அந்த மாசத்திலேயே அந்த வருஷத்துலேயே திரும்பி நான் சபைக்கு போயிருந்தேன். அவங்க சபை திருநெல்வேலியில் இருக்கு, அங்கே போயிருந்தேன். அங்கே எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, எங்க பாப்பா எங்க தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. அதனால அவங்க முதல் மாச சம்பளத்தை வந்து அங்கே விதைக்கிறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருந்தனால அவங்க எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். அங்கே என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட காணிக்கை அவங்க கொடுத்தாங்க. நான் சாட்சி சொன்னேன், இது மாதிரி நான் வந்து ஜனவரியில் வந்து மோதிரம் வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மோதிரம் கொடுத்தேன், ஆனால் கடவுள் வந்து என்ன ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த கையில் இந்த மோதிரத்தை நான் போட்டுல, இந்த கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன், கால் சவரம். அதை கழட்டி போட்டுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு விதை வச்சுட்டு வந்திருக்கேன். அதுவும் நீ திரும்பி வேலை முளைக்கும், அந்த விதையும் திரும்பி முளைக்கும். இந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு பழத்தை மட்டும் கொடுக்குறவர் இல்லை, உணவை மட்டும் கொடுக்குறவர் கடவுள் கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற உணவுல அதுல விதையும் அடங்கி இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க விதையை சரியான நிலத்துல விதைச்சீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, நீங்க சரியான நிலத்துல விதைய விதைச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு இல்ல அது என்னைக்கா இருந்தாலும் நீங்க அறியாத விதமா, நல்லா கவனிங்க, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. லூக்கா ஆதியாகமம் 8:22 வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். என்ன ஒளிவதில்லையா? நல்லா கவனிங்க, என்ன ஒளிவதில்லையா? விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லையா? விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லையா? நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ, நல்லா கவனிங்க, நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க விதைக்கணும்னு முடிவு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு விதையை கொடுக்கிறவர் கடவுள். பிரியமானவர்களே, ஆனா உங்களுக்கு பகல் வருதா? பகல் வருதா? பகல் எல்லாரும் வருதா?
இல்ல பகலே வரல, வெளிச்சம் இருட்டாவே இருக்குது, யாருக்கா இருக்குதா? பகல் வருது இல்ல, இருட்டு வருதா? இரவு வருதா? பகல் வருதா? இந்த இரவும் பகலும் இருக்கிற வரைக்கும், நல்லா கவனிங்க, இந்த இரவும் இந்த பகலும் இருக்கிற வரைக்கும் நீங்க நீங்க செய்ய வேண்டிய உங்களுக்கு செயல்படுற ஒரே ஒரு பிரமாணம் என்ன பிரமாணம் அப்படின்னா, விதைப்பும் அறுப்பும். பகல் வந்துச்சு அப்படின்னா நீங்க விதைக்கலாம், இரவு வந்துச்சு அப்படின்னா நீங்க அறுக்கலாம். இந்த பகலும் இரவும் எத்தனை நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு இந்த விதைப்பும் அறுப்பும் கண்டிப்பாக இருக்கும் பிரியமானவர்களே. ஐயோ நான் இதை விதைச்சிட்டேனே, எனக்கு எப்படி வரப்போதோ, நான் இதை கடவுளுக்காக கொடுத்துட்டேனே, இது எப்படி நடக்க போதோ, நான் இதை இதுக்காக வச்சிருந்தேனே, நான் இதை அதுக்காக வச்சிருந்தேனே, ஆனா இது எப்படி நடக்கும், நான் வேற கடவுளுக்காக விதைச்சிட்டேனே அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இரவு வந்துச்சு அப்படின்னா நீங்க அறுக்கலாம், பகல் வந்துச்சு அப்படின்னா நீங்க விதைச்சே தீரணும் பிரியமானவர்களே. இந்த விதைப்பும் அறுப்பும் இரவும் பகலும் உள்ள வரைக்கும் இது இருந்தே தீர்கிற ஒரு பிரமாணமா இருக்கிறது பிரியமானவர்களே. விதைப்பு அறுப்பு எத்தனை நாள் இருக்கும்னா, பகல் வந்துச்சுன்னா விதைக்கணும், இரவு வந்துச்சுன்னா அறுக்கணும். நான் சொல்றேன், பகல் இரவு எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு இந்த விதைப்பும் அறுப்பும் இருந்துகிட்டு தான் இருக்கும் பிரியமானவர்களே. நீங்க அப்பலாம் மார்க் 4ஆம் அதிகாரம் மார்க் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது சொல்லுங்க சிஸ்டர், வாசிங்க வாசிங்க. மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்தது. வாசிங்க, அவ்வளவுதானா? இல்ல வாசிங்க, தொடருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து. நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்துல விதைய விதைச்சு இரவுல தூங்கி பகலில் விளைத்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமே எப்படி செயல்படுதுன்னு கவனிச்சீங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுது பிரியமானவர்களே? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தேவ ராஜ்யமே எப்படி செயல்படுதுன்னா, ஒரு விவசாயி விதைய விதைச்சிட்டு போய் நைட்ல தூங்கும் போது அவனே அறியாத விதமா, நான் சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க, நீங்க விதைக்கிற விதை நீங்க போய் தூங்கும் போது, நீங்க ரெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்காக அந்த விதை வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்க விதையை விதைச்சிட்டு போயிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, விதையை விதைச்சிட்டு போயிட்டு இதை கொடுத்துட்டு நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, விவசாயி விதைய விதைச்சிட்டு அவன் இரவிலே தூங்கி அவனே அறியாதவனமா இந்த விதை கிரியை செய்கிறது பிரியமானவர்களே. அது முளைக்குது, அது முளைக்குது, அது இலைகள் விடுது, அது இலைகள் விடுது, இலைகள் விட்டு செடியா மாறுது, செடியா மாறுது, பூக்கள் பூக்குது, பூக்கள் காய்களா மாறுது, காய்கள் கனிகளா மாறுது, கனிகள் மீண்டும் விதைக்கிறதற்கு விதைகளை கொடுக்கிறது. எப்ப நடக்குதுன்னா, நீங்களே அறியாத விதமாய் நீங்க தூங்கும் போது, நீங்க ரெஸ்ட் எடுக்கும் போது விதைய விதைச்சிட்டு அதை பத்தி விசனமா யோசிக்க தேவையில்ல. நான் சொல்றேன், நீங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க உங்ககிட்ட தங்க முதல்ல நீங்க போட்டீங்க, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த தேவனுடைய ராஜ்யமே கடுகு விதையிலிருந்து வருது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுது, சின்ன கடுகு விதை, சின்ன கடுகு விதை தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறார் பிரியமானவர்களே. முதல்ல தேவ ராஜ்யம் அப்படின்னா யாருமே இல்லை, எந்த மனுஷனுமே ரட்சிக்கப்படல, எவனுமே ரட்சிக்கப்படல, எந்த மனுஷனுமே கடவுளை தெரியாம தான் இருந்துச்சு. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவரு தேவன் பிதா என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே விதைத்தார் பிரியமானவர்களே. அங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த தேவ ராஜ்யம். அவரே என்ன பண்றாரு அப்படின்னா, விதைப்பும் அறுக்கும் பிரமாணத்தை தான் அவர் செயல்படுத்துறாரு. இந்த தேவ ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. இந்த கடுகு விதையை நீங்க நிலத்துல போட்டீங்க அப்படின்னா அது கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கே தெரியாத அந்த விதை என்ன பண்ணுது அப்படின்னா முளைக்குது.
முளைக்குது. முளைக்கிறது மட்டும் கிடையாது, அது முளைச்சு பெரிய மரமா மாறி ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குற அளவுக்கு அது பலனை கொடுக்குற மரமா மாறுது. நான் சொல்றேன், நீங்க என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு யோசிக்கலாம். நீங்க கையில வச்சிருக்கிற அது 1 ரூபாயா இருக்கட்டும், அது 10 ரூபாயா இருக்கட்டும், அது ஒரு 20 ரூபாயா இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கடவுளுடைய ராஜ்யத்திலே உங்கள் விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது 10 ரூபாய் 10,000 மாறும் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஒரே விதைக்குள்ளாக 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற அளவுக்கு பலன் இருக்கிறது பிரியமானவர்களே. நான் சொல்றேன், நீங்க விதைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு விதை விதைச்சீங்கன்னா அது எப்படி ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை கொடுத்துச்சோ, அதே போல திரும்பவும் 100 மடங்கு நீங்க விதைச்சீங்க அப்படின்னா அது 1000 மாறும், 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும், கோடி பில்லியனா மாறும், மில்லியன் பில்லியனா மாறும். ஏனென்றால் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இந்த பூமி உள்ள நாளளவும் செயலிலிருந்து போகவே போகாது பிரியமானவர்களே. புவி ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுது? புவி ஈர்ப்பு விசை பாலை தூக்கி போட்டீங்கன்னா பாலை கீழே வந்துதான் ஆகும். அதே மாதிரி புவி ஈர்ப்பு பிரமாணம் எப்படி செயல்படுதோ அதே போலதான் விதைப்பும் அறுப்பும் பிரமாணமும் உங்களுக்கு செயல்படும். ஏன்னா கடவுளுக்கே அந்த பிரமாணம் தான் செயல்பட்டுச்சு. அவர் அநேக குமாரர்களை உருவாக்கணும்னு நினைச்சிருந்தா இயேசுவை போல அநேகரை உருவாக்கி விட்டு இருந்திருப்பாரு. ஆனா இயேசுவை போல அநேகரை உருவாக்கி விடல. அவர் இயேசுவை உங்களுக்காக எனக்காகவும் இந்த பூமியில விதைத்தார் பிரியமானவர்களே. மண்ணிலே புதைத்தார்கள் பிரியமானவர்களே. புதைத்த 3வது நாளிலே அந்த விதை முளைக்கு எழும்பினது. இன்றைக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களையும் என்னையும் உட்கார வைத்திருக்கிறது பிதா விதைத்த அந்த விதை பிரியமானவர்களே. அவ்வளவு ஈஸியா நடக்கிறது இல்லை. பழகணும் அப்படின்னா நீங்க பெருகணும் அப்படின்னா நீங்க பழகுனாதான் நீங்க பெருக முடியும். நீங்க பெருகினாதான் கீழ்படுத்த முடியும். நீங்க கீழ்படுத்தினாதான் நீங்க ஆண்டு கொள்ள முடியும். நீங்க ஆண்டு கொண்டாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது நிறைவேறும். நீங்க எப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறுறீங்க அப்படின்னா நீங்க ஆளுகை செய்யும் போதுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறுறீங்க. ஆளுகை செய்யறவங்களா மாறணும் அப்படின்னா நீங்க பழகணும். அப்படின்னா நீங்க பெருகணும். அப்படின்னா நீங்க கீழ்படுத்தணும். நீங்க பழகுறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விதையை முதலில் விதைக்க வேண்டும் பிரியமானவர்களே. விதையை எப்பொழுது நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்க மைண்டு எப்ப விதைய விதைச்சா எனக்கு பலன் வரும் உங்க மைண்டு மாறுதோ, உங்க மன அமைப்பு எப்ப விதைய விதைச்சா மாறும், என் வாழ்க்கை மாறும் தோணுதோ, நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், திரும்ப சொல்றேன், என் கையில எவ்வளவுதான் பிரதர் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கடவுள்கிட்ட கொடுங்க. விதையை நினைச்சு கொடுங்க. இது நிறைவேறும் நினைச்சு கொடுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க எதற்காக இந்த விதையை நினைச்சு விதைக்கிறீர்களோ அந்த விதை அதற்கான காரியத்தை அது கண்டிப்பாக செயல்படுத்திய தீரும் பிரியமானவர்களே. மாங்காய் மரத்து விதையை விதைச்சீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? மாமரம் கண்டிப்பா முளைக்கும். மாமரம் முளைக்கும். முளைச்சு வந்து பெருசா வந்து அது அரளிக்காயா கொடுக்கும். மாங்காய் விதை போட்டா மாங்காய் தான் கொடுக்கும். தேங்காய் விதை போட்டா தேங்காய் தான் கொடுக்கும். ஆப்பிள் விதை போட்டா ஆப்பிள் தான் கொடுக்கும். ஆரஞ்சு விதை போட்டா ஆரஞ்சு தான் கொடுக்கும். நான் சொல்றேன், நீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எப்படி பிரதர் நான் கொடுக்கறது நீங்க யோசிக்கலாம். எலியா போறாரு, நல்லா கவனிங்க. எலியா போறாரு. எலியா யார்கிட்ட போறாரு அப்படின்னா ஒரு விதவை வீட்டுக்கு போறாருங்க. விதவை வீட்டுக்கு போறாரு. அந்த விதவையை என்ன பண்றா அப்படின்னா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் வரகு பொறிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளை செத்து போலான்னு இருக்கிறோம்னு சொல்றான். ஆனா எலியா சொல்றாரு, அதுல முதலைய சுட்டு எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. அதுல நானே செத்து போலான்னு இருக்கிறேன், ஒரு 2 அடை தான் வரும் போல, அதை சுட்டு திருட்டு செத்து போலான்னு இருக்கிறேன், நீ அதுல வந்து பங்கு கேட்கறிய நீ அப்படின்னு அவன் சொல்லி வந்துருக்கலாமா இல்லையா? ஆனா அவ சொல்லலைங்க. அவ கடவுளை நம்பினாங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்பினாங்க, விதையை விதைச்சாங்க நல்ல நிலத்துல. ஒரே ஒரு அப்பம் தானே, பரவாயில்ல கொடுக்குறேன்ட்டு அப்பத்தை எடுத்து கொண்டு வந்து எலியா கிட்ட கொடுத்தா அந்த பஞ்ச காலம் தீர்ந்து முடியும் வரைக்கும் அந்த பானையிலே மாவு குறையவே இல்லை பிரியமானவர்களே. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே எலியாவின் தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் விதைக்கிற இந்த விதைக்கெல்லாம் நான் சொல்றேன், எப்படி மாவு குறையவே இல்லையோ, எப்படி
என்ன குறையவே இல்லையோ அதே போல நீங்கள் எதை நினைத்து விதைக்கிறீர்களோ உங்கள் விதை இன்றைக்கும் அது உயிரோடு கூட இருந்து அது காரியத்தை அது நடப்பித்தே தீரும். பிரியமானவர்களே, விதை சொல்லுங்க, விதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விதை கண்டிப்பா வேலை செய்யும். விதை கண்டிப்பா வேலை செய்யும். நாங்க விதைக்கிற விதை கண்டிப்பா எங்க வாழ்க்கையில தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் தொடரும்.